கர்டைன்ஸா பிளைண்ட்ஸா தப்பாக சூஸ் பண்ணால் டெய்லியும் ப்ராப்ளம் தான். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செலக்ட் பண்ணோம் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கர்டைன் மற்றும் பிளைண்ட் செலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கர்டைன் யூஸ் பண்ணலை. ஒவ்வொரு இடத்துக்கும் அதோட யூசேஜ் பொறுத்து தான் செலக்ட் பண்ணோம். பெட்ரூம்ஸ், லாஞ்ச் ஏரியாஸ்னு உள்ளே இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே நாங்கள் ஜீப்ரா பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மெயின்டெனன்ஸ் ஈஸி, லைட் கண்ட்ரோல், ஃபுல் ஆஃப் ஓப்பன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளைண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது டைல்ஸ், வால் பெயிண்ட், வால்பேப்பர், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆக செலக்ட் பண்ணணும். கலர் காம்பினேஷன் சரியாக இருந்தால் ரூம் ஓவரால் லுக் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஜீப்ரா பிளைண்ட்ஸ் ஃபேப்ரிக் மோஸ்ட்லி சிந்தட்டிக், அதனால் டியூரபிளாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸி. டஸ்ட் வந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், வைப் பண்ணினா போதும். ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப கன்வீனியன்ட். நெக்ஸ்ட், கிட்ஸ் ரூமில் நாங்கள் பிளைண்ட்ஸ் அவாய்ட் பண்ணோம். ஏன்னா கிட்ஸ் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் நார்மல் கர்டைன் தான் சேஃப் ஆப்ஷன். இங்கே நாங்கள் ஹைலைட் கர்டன் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரிங்ஸ் ஆல்ரெடி கர்டைன்லேயே இருக்கும். ராட் நேராக அந்த ரிங்ஸ்குள்ளே போகும். ஹூக்ஸ் இல்லாததால் ஈஸியாக ஸ்லைட் ஆகும். கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சேஃப். இந்த யூனிகார்ன் தீம் கர்டைனுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் 100% பிளாக் அவுட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்லீப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது 100% பாலிஸ்டர் ஃபேப்ரிக். மிஷின் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ண பிறகு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது ப்ளீட்ஸ் சரியாக அலைன் பண்ணினா தான் இந்த நீட் லுக் வரும். இல்லாட்டி ஃபோல்ஸ் லூஸ் ஆகி கர்டைன் லுக் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், பே விண்டோ ப்ளீட்டட் கர்டைன்ஸ். பே விண்டோ மாதிரி உட்காரும் இடத்துல பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நாங்கள் ப்ளீட்டட் கர்டைன்ஸ் சூஸ் பண்ணோம். ஹாலில் க்ரீம் கலர் வால்பேப்பர் அப்புறம் பெயிண்ட் இருக்கிறதுனால அதுக்கு சிமிலர் ஷேட் கர்டைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி விண்டோ 2 செப்பரேட் கர்டைன்ஸ் சைட் பை சைட் விட்டுருக்கோம். ஒவ்வொரு கர்டைனும் சுமார் 5.5 feet லெங்த் இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவில் கிரே கலர் தீம் இருக்கிறதுனால அதுக்கு மேட்சாக சேம் ஷேட் கர்டைன் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி மேட்ச் பண்ணினா தான் ஓவரால் லுக் நீட்டாகவும் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு ட்ராக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அலுமினியம் ரன்னர்ஸ் இருக்கும். ஸ்மூத்தாக மூவ் ஆகும். கர்டைன் ரிங்ஸ் ஃபைபர் நைலான் மெட்டீரியல், அதனால ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஈச் கர்டைன்ஸ் நீட்டாக ப்ளீட் பண்ணி டை பண்ணிக்கலாம். உட்கார இடத்துல டிஸ்டர்பும் ஆகாது. கர்டைன்ஸில் நம்ம 2 லேயர்ஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு மெயின் கர்டைன், இன்னொரு லேயர் ஷியர் கர்டைன் யூஸ் பண்ணலாம். ஷியர் கர்டைன் பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கு இந்த வீடியோவை முடிகிற வரை கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட், பால்கனி அண்ட் சர்வீஸ் ஏரியா பார்ப்போம். இந்த இடங்களில் ரெயின் வாட்டர் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் அலுமினியம் வெனீஷியன் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சன்லைட் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். வாட்டர் வந்தாலும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த ஸ்லாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி லைட் உள்ளே வர அளவு கண்ட்ரோல் பண்ணலாம். மெயின்டெனன்ஸும் ஈஸி. தண்ணி தொட்டு ஈஸியாக வைப் பண்ணினா போதும். அவுட்டோர் யூஸ்க்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். சிங்கிள் கலரை விட இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணினா லுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கும். 3 color பேட்டர்ன் யூஸ் பண்ணனால எங்களுக்கு இது ரொம்ப லுக் ஸ்டைலிஷாகவும் ஈஸி மேட்சிங்காகவும் இருக்குது. ஒரே மாதிரி கர்டைன் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் அடிப்படையில் தான் நாங்கள் சூஸ் பண்ணணும். ஜீப்ரா அண்ட் வெனீஷியன் பிளைண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஈஸி, கர்டைன்ஸ் கம்ஃபர்ட் அதிகம். கர்டைன் கலர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். வால் பெயிண்ட், வால்பேப்பர், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நாங்கள் கேட்லாகில் ஃபேப்ரிக் மெட்டீரியல், டிசைன், கேர் எல்லாம் பார்த்து தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணோம். இப்போது ஷியர் கர்டைன் பற்றி பார்ப்போம். ஷியர் கர்டைன்னா லைட் வெயிட் டிரான்ஸ்பரண்ட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். இது சன்லைட் உள்ளே வரவிடும். அதே நேரம் லிட்டில் ப்ரைவசியும் கிடைக்கும். டே டைமில் ஷியர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நைட்டில் மெயின் கர்டைன் க்ளோஸ் பண்ணலாம். மெயின் கர்டைனோட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது லேயர்டு லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஷியர் ஃபேப்ரிக் சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ஹேண்டில் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது ஜென்டலாக வாஷ் பண்ணணும். அப்போ தான் லாங் டேர்ம் நல்லா இருக்கும். ஷியர் கர்டைன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. டபுள் லேயர் செட்டப் பண்ணினா காசு கூடும். ஃபுல் பிளாக் அவுட் வேணும்னா ஷியர் மட்டும் போதாது. அதுக்கு மெயின் கர்டைனுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணணும். லுக் முக்கியம்னா ஷியர் நல்ல ஆப்ஷன். ப்ரைவசி அண்ட் பிளாக் அவுட் முக்கியம்னா மெயின் கர்டைன் போதும். ஃப்யூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுற ஐடியா இருக்கிறதுனால நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக் நடுவில் விட்டுருக்கோம் ஷியர்க்காக. கர்டைன்ஸில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெல்மெட். பெல்மெட்னா கர்டைன் ராட் அல்லது ட்ராக் மேலே இருக்க கவரிங். இது ஒயர்ஸ், ராட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி க்ளீன் அண்ட் ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்கும். இந்த மாதிரி பெல்மெட் இல்லை ஃபுல் லென்த் கர்டைன் போடணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே ஸ்பேஸ் பிளான் பண்ணணும். சீலிங்கில் கேப் விடணும். ட்ராக்குக்கான இடம் ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட், மோட்டரைஸ்டு கர்டைன்ஸ். ரிமோட் இல்லை ஸ்விட்ச் மூலம் கர்டைன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஹோம் செட்டப்க்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பிளானிங்காக வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படி ப்ராக்டிக்கல் ஹோம் ஐடியாஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.